நாங்கள் எல்லாருமே 15 வருஷமாக 7 மணிக்கு ஒரே ஸ்டுடியோவில் சந்தித்து காலையில் வந்து நைட்டு அதனால் மறக்க முடியாது. எனக்கு உடனே இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா என் குடும்பம் தாங்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஐசியூலையும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஸ்டாமினா வேணும், ஒரு ஸ்ட்ரென்த் வேணுன்றதுனால எங்களுடைய மறைந்த தலைவர் சபேசன் அவர்களுடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் அண்ணன் தேவா அவர்களை வாழ்த்தும் புகழஞ்சலி செலுத்துமாறு வேண்டுகிறேன். தம்பி சபேஷனுக்காக அந்த அன்பு இங்கே வந்திருக்கும் அன்பு நெஞ்சங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நிறைய பேர் சொன்னாங்க சபேஷன் அவ்வளோ பேசுறது இல்லைன்னு. அமைதியாக தான் இருப்பான் சின்ன வயசுலேருந்து. அம்மா 5 பேருக்கு தட்டில் சாப்பாடு வச்சா கூட அதில் உப்பு இல்லைன்னு எல்லாருமே சொல்லுவே தவிர சபேஷன் சொல்லவே மாட்டான். அப்படியே வச்சது அப்படியே சாப்பிட்டு போவான். எந்த கஷ்டத்தையும் வெளியே சொல்ல மாட்டான். ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்கிறேன். பிறந்ததுலேருந்து அவன் 68வது வயசில் செத்துட்டான், மறைஞ்சிட்டான். இந்த 68 வயசு வரைக்கும் நான் அவன்கிட்ட பேசுனது ஒரு 1 hour தான் இருக்கும். சபேஷா எப்படி இருக்க? நல்லா இருக்க. நாங்கள் பேசுனது என் லைஃப்பில் 68 வயசில் அவங்ககிட்ட பேசுனது 1 hour தான் இருக்கும். அவங்க வந்து மியூசிக் ரீரெக்கார்டிங் எல்லாம் பண்ணும்போது கூட பேச்சுவார்த்தை எதுவுமே இல்லை. அதை தான் சொல்வேன், நினைப்பேன். ஒரு வார்த்தை. அதே மாதிரி அந்த கடைசி நேரத்தில் எனக்கு அண்ணா இங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, நடக்க முடியல கூட சொல்லலை. சொல்லாதையே போயிட்டான். ஏரோப்ளேன் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேரணுன்னா அந்த 2 விங்கு தான் முக்கியம். அந்த 2 விங்கு தான் எனக்கு சபேஷனும் முரளியும். இப்போ அந்த ஏரோப்ளேன்லாம் ஒரு விங்கு கீழே விழுந்துருச்சு, அவ்வளோதான். என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போவும் நினச்சிக்கிறது என்னென்னா, சபேஷன் வலசரவாக்கு அங்கே தான் படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கான்னு தான் இன்னும் நினைக்கிறேன். அப்படியே அந்த ஞாபகம் எனக்கு வருது. என்னென்னா, எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம். முதல்ல ஒரு சினிமா துறைக்கு கச்சேரியில் கூட லைட் மியூசிக்களோட அந்த காலத்தில் அவன் தான் முதல்ல போயிட்டு கீபோர்டு வாசித்தான். அவன் தான் முதல்ல போனவன் கீபோர்டுக்காக. அப்புறம் தான் எல்லாரும் சினிமா இதுக்கு போனோம். அதே போல் எங்கள் குடும்பத்தில் ஃபாரினுக்கு போன முதல் ஆள் சபேஷன் தான். முதல்ல சிலோனுக்கு போயிருந்தேன். அப்போ நான் சினிமாவுக்கெல்லாம் நான் வரல. சபேஷன் தான் முதல்ல ஒரு கடல் தாண்டி ஒரு கீபோர்டு வாசிக்கிறதுக்காக ப்ரோக்ராம் போனான். அப்புறம் சினிமாவுக்கு வந்து சபேஷன் தான் முதல்ல ஒரு ஸ்கூட்டர் வாங்கினான். அதுக்கப்புறம் சம்பாரித்து ஒரு கார் வாங்கினான். அவன் தான் முதல்ல கார் வாங்கினான். எங்கள் குடும்பத்திலேருந்து ஒரு நல்ல ஏரியாவுக்கு போயிட்டு வாடகை போகலான்னு சொன்னதும் முதல்ல வாடகை போனதும் சபேஷன் தான். அதுக்கப்புறம் வலசரவாக்கத்தில் ஒரு சொந்த வீடு கட்டினான். முதல்ல வீடு கட்டினதும் சபேஷன் தான். அப்புறம் தான் நாங்கள்லாம் வந்து அப்படி எனக்கு கூட சபேஷன் தான் வீடு கட்டி கொடுத்தான் வலசரவாக்கத்தில். அதுக்கப்புறம் சினிமாவில் எல்லா விஷயத்துலேயுமே முதல்ல எங்கள் குடும்பத்தில் டிவி வாங்கினதும் அவன் தான். டிவி சாலிடர் பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாமே முதல்ல வாங்கிட்டான். போகும்போது அவன் முதல்லயே போயிட்டான். அப்போ சாகிறதுக்கு முன்னாடி 1 வாரம் முன்னாடி கூட கச்சேரி, மலேசியாவில் கச்சேரி, அது கச்சேரி இது கச்சேரின்னு சொல்லிட்டு இருந்தால் முரளியாக இருக்கான். அப்போது ஒரு அண்ணன்ற முறையில் நான் ஒன்று சொல்கிறேன், சதீஷா இது வேண்டாம், உன் உடம்பு தாளாது, வேண்டாம், நீ அமைதியாரு, நீ ரெஸ்ட் எடுக்கணும், டென்ஷன் ஆகக்கூடாது.
என் வார்த்தையை கேள் அப்படின்னு ஒரு வாரம் முன்னாடி சொல்கிறேன். ஏன்னா ஒரு தம்பி ஐசிஎஃப்பில் வேலை செய்கிறான், இன்னொருத்தன் ரிப்பன் பில்டிங்கில் வேலை செய்கிறான், இன்னொருத்தன் ஐஜிஆப்பில் வேலை செய்கிறான்னா அந்த அந்த இந்த பிரிவு ஓரளவு மறைஞ்சிரும். நாங்கள் எல்லாருமே 15 வருஷமாக 7 மணிக்கு ஒரே ஸ்டுடியோவில் சந்தித்து காலையில் வந்து நைட்டு அதனால் மறக்க முடியல. சொல்கிற மாதிரி அவங்க இல்லைன்னா நான் இல்லை, இந்த இந்த மியூசிக்கில் இந்த போஸ்ட்டே வந்திருக்காது. ஏன்னா பிகாஸ் நான் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கவர்மெண்ட்டில் இருந்தேன். எனக்கு தெரியாது, இந்த வாய்ஸ் ஸ்கின் தெரியாது, எப்படி பாட்டு பண்ணுறது தெரியாது, ரீரெக்கார்டிங் தெரியாது. அப்படி எனக்கு கை தோல். அதாவது ஒரு சினிமா உலகத்தை அப்பா வந்து ஒரு சாமி திருவிழாவுக்கு போனால் அங்கே தோல் மேலே தூக்கி வச்சு தான் காட்டுவார் இல்லையா, அது மாதிரி எனக்கு சினிமா உலகத்தை சபேஷ் முரளியை நான் தோல் மேலே தூக்கி காட்டினேன். அப்படி ஒவ்வொரு நாளும் நினைக்க வச்சுட்டான். எல்லாரும் அவங்கள பற்றி நல்லா பேசினாங்க. ஒரு பெரிய அண்ணன் முறையில் நான் இன்னும் என்னால் இல்லை. முதல்ல ஏதோ மேலே திறக்கிறதுக்கு வந்தேன், ஏதோ நம்ம ஆடிட்டோரியத்தை. அப்போ வரும்போது நல்லா இருந்தேன். இப்போ வந்து இது உள்ள போல ஓவர் எப்போ அந்த குழம்புல சாம்பார் இல்லை, இது உப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டானோ அது போல் இப்போ இங்கே வலிக்குது அப்படின்னு சொல்லலை. என்னைக்கு இருந்தாலும் அவன் நல்லா இருப்பான், ஆத்மா சாந்தி அடையணும்னு எங்கள் குடும்பத்தார் சார்பில் நான் வேண்டிக்கிறேன். வந்ததுக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஜெய் அவர்கள் ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிற பிரிவுகளுக்கும் இங்கே வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். அவரை பற்றி நிறைய பேர் வந்திருக்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்து பார்த்து அவருக்கு ரொம்ப நிறைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருமே அவரை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தாங்க. எனக்கு என்னென்னா அவர் கூட கடைசியாக அவர் இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது இருக்கிற டைம் கூட நான் அவர் கூட இருந்தேன். ஒரு பெரிய பொறுப்பு என் கையில் கொடுத்துட்டு போன மாதிரியே எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இப்போ வரைக்குமே வந்து நம்ப முடியல என்ன நடக்குது. லாஸ்ட் ஒரு 2 வாரமாக ஒரு 15 நாளாக என்ன நடந்துட்டு இருக்குன்னே தெரியாத மாதிரி தான் இருந்துட்டு இருக்கோம். டியூஸ்டே மதியானம் ஒரு 1:30 மணிக்கு அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு 3 மணிக்கே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, டாக்டர் வந்து 90% ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி. அந்த தகவலாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 3 o'clock 4 o'clock ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரீச் ஆகிட்டோம். அப்போது ஐசியூவில் இருந்தார், எமர்ஜென்சிலேருந்து ஐசியூவில் இருந்தார். ஃபேமிலிக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது, ஆனால் அதை அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷன், இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அது வந்து ஃபேமிலி எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது, பட் அக்செப்ட் பண்ண முடியல. சேம் சுச்சுவேஷனில் தான் நானும் இருக்கிறேன். அப்போது டாக்டர் அங்கே ஒரு HR ஒரு பெரிய டாக்டர் அவர்கிட்ட கேட்கும் போது அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. டியூஸ்டே நைட்டே சொல்லிட்டாரு, 90% இல்லை 99.9% ரொம்ப கஷ்டம். அவர் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக சொல்கிறார், இப்படி ஆயிருக்கு ப்ளஸ் சவேசப்பா கிட்ட கூப்பிட்டு போய் ஐசியூவில் எனக்கு பண்ணியும் காட்டுறார் சில விஷயங்கள்லாம். கண் அசையில், த்ரோட்டில் எந்த ஒரு எதுவுமே இல்லை. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிச்சு, ஓகே அப்படின்ட்டு. ஆக்சுவலி வெனஸ்டேவே இந்த டிசிஷன் எடுத்துருக்கணும். அது வெனஸ்டே இருந்தாலும் நம்ம எல்லாருமே ஒரு வாட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஃபேமிலினால உடனே அதை அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றக்காக வெனஸ்டே ஃபுல்லாக அவர் திரும்ப ஐசியூவில் வச்சுட்டு தேர்ஸ்டே மத்தியானம் 12 மணிக்கு தான் வந்து
இல்லை இது ரொம்ப இதுக்கப்புறம் கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம். அதாவது ஒரு இந்த உலகத்தை விட்டு போகும்போது கூட எனக்கு உடனே இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா என் குடும்பம் தாங்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஐசியூலையும் எங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஸ்டாமினா வேணும், ஒரு ஸ்ட்ரென்த் வேணுன்றதுனால 2 நாள் எங்களுக்காக ஐசியூவில் போராடி தான் அதுக்கப்புறம் அவர் இந்த உலகத்தை விட்டு போனார். ஸோ அந்த அந்த ஒரு விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டேன் நிறைய விஷயங்கள். எப்பவுமே சின்ன வயசுலேருந்து 5 அப்பா ஒன்றா இருந்து பார்த்துட்டு பழகிட்டு திடீர்னு ஒரு அப்பா இல்லைன்றது அது இன்னமும் நாங்கள் யாருமே அதை பிரெயின் கொண்டு வரல. தேவப்பா சொன்ன மாதிரி அவர் வீட்டில் இன்னும் இருக்கிறாரு, ரெஸ்ட் எடுத்துருக்காருன்னு தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்கோம். ஸோ எப்போவுமே எங்கள் மனசில் இருப்பார். நாங்கள் பண்ணுற ஒரு செயல்லையும் சவேசப்பா எங்கள் கூட இருப்பார். அவரோட பிளெஸ்ஸிங்ஸ், அவரோட நல்ல நல்ல விஷயங்கள் எப்படி என்னோட அம்மா இறந்து போனதுக்கப்புறம் நான் எனக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உணர்ந்தனோ அதே மாதிரி சபேசப்போட பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க பொண்ணு கீதா, அர்ச்சு, கார்த்திக் 3 பேருக்குமே அந்த உணர்ந்து அவங்க இன்னும் லைஃப்பில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும், எல்லாருமே லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும்னு சொல்லி நான் சபேசப்பாகிட்டே இதை வேண்டி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.